தொட்டதுக்கெல்லாம் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்றவங்க இந்த கேரமல் கேசரியை மட்டும் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. எப்பவும் ஒரே மாதிரி கேசரி செய்யாம இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ரவையை அபினிஷாவுடைய சுத்தமான நெய்யில் நல்லா மணமா வறுத்து எடுத்துக்க போறேன். இவங்களோட நெய் ஓபன் பண்ணும்போதே ரொம்ப மணமா இருந்தது. ஒரு பேன்ல கொஞ்சம் அதிகமா அபினிஷா நெய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அதுலயே 1 கப் ரவை சேர்த்துட்டு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுத்த ரவையில 2 கப் பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ரவைக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துல இருக்கும்போது இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ரவை சேர்த்துட்டு நல்லா கெட்டிப்பட்டு வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். கடைசியா வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூளும் வறுத்து வச்சிருக்க நட்ஸும் சேர்த்துட்டு கொஞ்சம் தாராளமா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டான கேரமல் கேசரி ரெடி ஆயிடும். உங்களுக்கும் சுத்தமான நெய் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க.